அதியா சமையலறையில் நிற்கிறாள். லட்சுமி கணக்கு நோட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அதியா, அத்தை, எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப நாளா ஆசை. லட்சுமி கணக்கு நோட்டை மூடிக்கொண்டு, என்ன மாம்பழமா? இப்போ 1 கிலோ 150 ரூபாயாம். அதெல்லாம் பெரிய மனுஷங்க திங்கிற பழம். நாம எதுக்கு வீண் செலவு செய்யணும்? அதியா சோகமாக, இல்ல, டாக்டர் தான் சத்தான பழங்கள் சாப்பிடணும்னு சொன்னாங்க. லட்சுமி, டாக்டர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாததா? எனக்கு 3 புள்ளைங்க, எல்லாரையும் கஞ்சி குடிச்சே வளர்த்துட்டேன். வா, கஞ்சி குடி. அதியா பேசாமல் தலையை குனிந்து கொள்கிறாள். செல்வம் இதை கவனித்து உள்ளே வருகிறான். செல்வம், அம்மா அமுதாவுக்கு ஆசையா கேக்குறா. ஒரு மாம்பழம் வாங்கி தரக்கூடவா மனசு இல்ல? லட்சுமி, அட போப்பா, பணத்தை கண்டபடி செலவழிச்சா நாளைக்கு என்ன பண்ணுவ? செல்வம் கோபமாக, நாளைக்கு இருக்கிறோமா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? லட்சுமி பதட்டமாக, ஏண்டா இப்படி அபசகுணமா பேசுற? செல்வம், நீ செய்யறது அபசகுணம் இல்லையா? நாளைக்கு நான் அவளுக்கு வாங்கிட்டு வர்றேன். எனக்கு தெரிஞ்சத நான் செய்வேன். அடுத்த நாள் அதியா வாசல் திண்ணையில் அமர்ந்து செல்வத்திற்காக காத்திருக்கிறாள். லட்சுமி வீட்டுக்கு வெளியே வந்து, என்ன இன்னும் அவன் வரலையா? நேரமாச்சு. அதியா, இன்னும் வரலத, மழை வேற வருது. லட்சுமி பதட்டத்துடன், ஐயோ, இந்த நேரத்துல மழை பெய்யுதே, அவன் ஒருவேளை ஆத்துல போயிருப்பானோ? அதியா திகைப்புடன், என்ன சொல்றீங்க? லட்சுமி, இல்ல, ஒருவேளை அவன் பணமெல்லாம் கொண்டு போனானே, அதனாலதான் இப்படி நடக்குதான்னு பயமாயிருக்கு. அப்பொழுது கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் வருகிறார். கிராமவாசி, அம்மா, உங்க பையன் செல்வமா? லட்சுமி, ஆமாம் தம்பி. கிராமவாசி, அவன் ஆத்து வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு ஒரு கோவில்ல தங்கி இருக்கான். லட்சுமி கண்கலங்கி, ஐயோ என் புள்ள. அதியா, வா போகலாம். 2 பேரும் கோயிலை நோக்கி சென்றார்கள். அங்கு செல்வம் கோயிலில் இருந்தார் அமைதியாக. இருவரையும் கண்டதும் எழுந்தான். லட்சுமி செல்வத்தை அணைத்துக் கொண்டு, என் செல்லம், என் கருமித்தனம்தான் உன்னை கஷ்டப்படுத்திடுச்சு. பணத்தை விட நீதான் எனக்கு முக்கியம்னு இப்பதான் தெரியுதுடா. செல்வம் வியப்புடன், அம்மா, நீங்க? லட்சுமி கண்களில் கண்ணீருடன், ஆமாண்டா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதியாவுக்கு ஆசைப்பட்டதை கூட வாங்கிக் கொடுக்கல. என்னை மன்னிச்சிடுங்க அதியா. அதியா மாமியார் மனந்திருந்தியதைக் கண்டு நெகிழ்ந்து, அமுதா, விடுங்க அத்த, அதெல்லாம் ஒண்ணுமில்லை. கண்களில் கண்ணீருடன் ஒரு தாய், ஒரு மருமகள், ஒரு மகன் என அனைவரும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் ஒருவரையொருவர் பார்த்துச் சிரிக்கின்றனர். காட்சி மாலை நேரம். செல்வம் தனது தாயார் லட்சுமியின் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறான். அதியா உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். செல்வம், அம்மா, ஏன்னு நீங்க பணத்து மேல மட்டும் இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? அமுதாவோட சந்தோஷத்தை விடவும் அது பெருசா? லட்சுமி பெருமூச்சு விட்டு, உனக்கு என் கஷ்டம் புரியாதுடா. நான் அனுபவிச்ச பசி உனக்குத் தெரியாது. செல்வம், என்ன சொல்றீங்க? லட்சுமி கண்களில நீர் கோர்க்க, நான் சின்ன புள்ளையா இருந்தப்போ நம்ம குடும்பம் ரொம்ப ஏழ்மையில இருந்துச்சு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாம பட்டினி கிடந்திருக்கோம். செல்வம் ஆச்சரியமாக, அப்படியா? எனக்கு தெரியாதே. லட்சுமி, அப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகக்கூட எங்க கிட்ட காசு இல்ல. வீட்டுல இருந்த ஒரே பசுவையும் வித்துத்தான் சிகிச்சை பார்த்தோம். ஆனாலும் பலனில்லாம போயிடுச்சு. செல்வம் சோகமாக, அப்புறம்? லட்சுமி, அப்பா இறந்தப்ப, நம்ம வாழ்க்கையில பணம் இல்லன்னா உயிருக்கே மரியாதை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பணம் இல்லன்னா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு பசி வந்தா கூட அதை தீர்க்க முடியாம தவிப்போம். அந்த வலி, அதுதான் என்னை பணத்தை சேர்த்து வைக்கணும்னு வெறி பிடிச்ச மாதிரி ஆக்கிடுச்சு. செல்வம் மெதுவாக, அதனாலதான் இப்படி கஷ்டப்படுறீங்களா? அதியாவுக்கு ஒரு ஆசை வரும்போது அவளுக்கு உடனே வாங்கித் தர மாட்டேன்னு சொல்றது இதனாலதானா? லட்சுமி, ஆமாடா, ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு பல நாள் பட்டினியையும் கஷ்டங்களையும் ஞாபகப்படுத்துச்சு. சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட உயிரை விட இந்த பணம் பெருசு இல்லடா. என் முட்டாள்தனத்தால நீ ஆபத்துல மாட்டிக்கிட்டப்போதான் எனக்கு புரிஞ்சுச்சு. செல்வம், அம்மா, நீங்க பட்ட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க சேர்த்து வச்ச பணம் இப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு தடையா இருக்க வேண்டாம். நமக்கு தேவைக்கு மீறி இருக்கிற இந்த பணத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். லட்சுமி கண்ணீரை துடைத்துக் கொண்டு, ஆமாண்டா, இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு. உன்னை போன தடவை பயந்து தேடினேன். ஆனா இனிமே
உன்னையும் மதியாவையும் சந்தோஷமா பார்க்கறதுக்காக பணத்தை கண்ணா மறைச்சு சேர்ப்பேன். இனிமே அந்த தவற நான் பண்ண மாட்டேன். என் மருமகளோட சிரிப்பும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையோட ஆரோக்கியமும் தான் எனக்கு இப்போ முக்கியம்.